என்னைக்குமே நான் இந்த ஊழியத்தை தான் செஞ்சுட்டு இருப்பேன் இப்படிதான் என்று இல்லாம தேவனுடைய சமூகத்துல கேட்கும் போதுதான் நம்முடைய ஊழியத்தோட தன்மையே மாற ஆரம்பிக்கும். நம்முடைய ஊழியத்துடைய தன்மை மாற 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 அந்த சபை ஊழியமா இருக்கட்டும், இல்ல இவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரியா சுவிசேஷ ஊழியமாக இருக்கட்டும், இல்ல ஒரு மிஷனரி ஊழியமா இருக்கட்டும், இல்ல ஒரு தீர்க்கதரிசன ஊழியமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஊழியமாக இருந்தாலும் சரி அந்த ஊழியத்துடைய மகிமையே அதுக்கப்புறம் வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம செய்யற ஊழியம் ஒரு மகிமை நிறைந்த ஊழியமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம போற இடத்துல ஆத்மாக்கள் ஆண்டவர் கொண்டு வரணும். எப்படி பாக்குறீங்களா? ஆண்டவர் எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து போய் சுற்றி திரிந்து போறாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் கிராமத்துல போறாரு, கிராமத்துல போற பாத்தீங்கன்னா அங்க கூட்டமான ஜனங்கள் இயேசுவை தேடி வராங்க. ஆண்டவர் எரியோக்கு போறாரு, எரியோக்கு போற வழியிலேயே ஒரு குருடன் ஆண்டவர் பார்க்கிறாரு. அந்த குருடனுக்கு பார்க்க தெரியாது, அந்த குருடன் கத்துறான், நசரேயனாகிய தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லிட்டு. அப்ப குருடனுக்கு தெரிஞ்சிருக்குது, இயேசுவை பார்த்தேன்னா இல்ல இயேசுவை சந்தித்தேன்னா நான் அப்போது அதை பெற்றுக்கொள்ளுவேன். அதோட முடியலைங்க. இயேசு திரும்ப எரியோக்கு வாராரு. சகேயு என்கிற ஒரு மனிதன் இயேசுவை பார்ப்பதற்காக வாராங்க. அல்லேலூயா. நம்ம போனோம், நம்ம ஆண்டுடைய சித்தத்தை செய்யும் போது ஆண்டவர் ஜனங்கள் அழைத்து கொண்டு வருவார். அப்போ அதுக்காக நம்ம முயற்சிக்கணும். இப்படி யூபியில ஊழியம், அதை முடிஞ்ச ஹரியானால ஊழியம், புதுதாக தொடங்கப்பட்ட ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு கூடுகை, அந்த மக்களால் இப்ப திட்டப்படுத்தி அவங்களுக்கு ஜெபத்தை ஏற்படுத்தி இப்ப தினந்தோறும் அவங்க ஜெபிச்சுட்டு வராங்க. ராத்திரி 9 மணிலிருந்து 10 மணி. சில வேளை என்னால் முடிஞ்சுன்னா அந்த ஜெபத்தில் நானும் ஆன்லைன் மூலமாக நான் தொடர்பு கொள்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் தான் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க இயேசு கிறிஸ்துவ. கணவன் ஏற்றுக்கொண்டு மாட்டாங்க, பிள்ளை ஏற்றுக்கொண்டு மாட்டாங்க. கணவன் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, மனைவியை பிள்ளைங்க இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட விதங்களை இணைக்கணும்ல. எப்படி இணைக்கிறது? அப்படிப்பட்டவங்களை எல்லாம் சுவிசேஷம் சொல்லணும், நம்மளை திடப்படுத்தணும்ல. எப்படி பண்றது? இந்த ஆத்மாக்களை வழி நடத்தணும். ஏதோ ஆத்மா வந்துச்சு ரோட்ல போக முடியுமா? போக முடியாது. அந்த ஆத்மா எப்படியாவது வழி நடத்தணும். அதுக்கு எவ்வளவோ பிரயாசங்கள், இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும். அப்படிதான் எனக்கு இந்த டிசம்பர் ஜனவரி மாசால ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா யூபியில் ஒரு 2 நாள், ஒரு 4 நாள் இங்கே ஹரியானாவில் இருக்கிற அம்பாலன்ற பகுதியில் இருப்பேன். 2 இடத்துல டிராவல் இங்கே அங்கிட்டு டிராவல். கடைசியில் அதை முடிச்சு கேரளாவுக்கு நான் வர வேண்டியது இருந்துச்சு ஒரு ஊழியத்திற்காக. சில ஊழியர்கள் இருந்து அதை முடிச்சுட்டு திரும்ப போகிற வழியில ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணாரு, இந்த கடையம் பகுதியில் இருந்து எங்கள் சர்ச்சுக்கு ஒரு நாள் வர முடியுமான்னு. கண்டிப்பாக வருவேன்னு சொன்ன மாத்திரம் உடனே நான் டிக்கெட்டை சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா இங்கே வந்துட்டு திரும்ப டெல்லி போயிட்டு திரும்ப நான் ஆந்திரா வரணும் ஊழியத்துக்காக. அங்கே ஒரு 10 நாள் ஊழியம் ஆந்திர பிரதேஷில். அந்த ஊழியத்தை முடிச்சு நான் திரும்ப டெல்லி போகிறதா பிளான்ல இருந்துச்சு. அவர் சொன்ன உடனே ஆந்திராவில் ஊழியத்தை முடிச்சுட்டு திரும்பமாக நான் கடையம் பகுதிக்கு நான் நிச்சயமாக நான் வருவேன் ஊழியத்துக்குன்னு சொல்லிட்டு. இதோட நாங்கள் யாரும் பார்த்தது கிடையாது. அந்த பாஸ்டர் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது, என்னை கூட்ட மனிதனும் எப்படி இருப்பான்னு தெரியாது, யாருமே தெரியாது, எந்த திருச்சபையும் தெரியாது. நாளை போனப்போ தான் தெரியும் அந்த பாஸ்டர் யாரு, என்ன பண்றாரு, என்ன சர்ச்சு. எதுக்கு இதை சொல்ல வேண்டாம்? நீ ஓடும்போது ஆண்டவன் கூட ஓடுவார். அல்லேலூயா. நீ போகிற வழி ஆண்டவன் உனக்கு காமிச்சு தருவார். அல்லேலூயா. அப்போ இவ்வளோ ஓட்டங்கள் யோசித்து பாருங்க. டெல்லியில் ஒரு தடவை வாரதுக்கே 3000 கிலோமீட்டர், அப்போ டவுன் எவ்வளோ கிலோமீட்டர். இந்த தடவை 4 தடவை டெல்லிக்கு நானும் இங்கிட்டு படிச்சிருக்கோம். டெல்லியில் போனால் குளிர் கிளைமேட்டாக இருக்கும், இங்கே வந்தால் சூடு கிளைமேட்டாக இருக்கும். ஆந்திர பிரதேஷ் எடுத்து குடிந்து போனால் அங்கே கிளைமேட் வேறு. அந்த 10 நாள் ஊழியத்தில் எத்தனை கூட்டம் நினைக்கிறீங்க? 10 நாள் 21 கூட்டம். காலமாக கூட்டம், ராத்திரி கூட்டம் முடியும். ராத்திரி 10 மணி 12 மணி ஆகும். அந்த ஒவ்வொரு பிசாசு பிடிச்சவங்களுக்கெல்லாம் ஜெர்மனி முடிக்கும் போது ராத்திரி 12 ஆகும். திரும்ப அந்த கிராமத்தில் இருந்து வரணும், திரும்ப ஊழிய செய்யணும். 10 நாளில் 21 கூட்டங்கள் அந்த ஆந்திர பிரதேஷில் 3 கிராமங்களில் ஊழியர்கள். அது முடிக்கும் போது என் சரீரத்தில் ஒரு வைரல் ஃபீவர் கிடச்சிது. அந்த வைரல் ஃபீவர் தான் அடுத்து நம்மளை படாத பாடுபடுத்துச்சு. நான் ஆண்டவர் இன்னைக்கு என்னை பலப்படுத்தி அவங்க சபையில் நிற்பதற்காக. அல்லேலூயா. நான் நினைச்சேன் என்னால் வர முடியல, வரணும். நேற்று 2 நாளுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட செக்அப் போயிருந்தோம். வேக்சின் அந்த மீட்டிங்லாம் இங்கே கேன்சல் பண்ணக்கூடாதா, கடையை மீட்டிங்கு இங்கே வாரத்தில் கேன்சல் பண்ணக்கூடாதான்னு கேட்டாங்க. கேன்சல் பண்ணுறது ஆண்டோடைய சித்தம். அல்லேலூயா. அவர் நினைச்ச கேன்சல் பண்ணாங்க, நானே கேன்சல் பண்ணக்கூடாது. என்னால் முடியாட்டாலும் வந்து அட்லீஸ்ட் அது இருந்தாலும் உங்கள்கிட்ட பேச நினைச்சேன். கடையில் அதான் நினைச்சேன், இருந்தாலும் பேசிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என் பலகீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்குன்னு சொன்ன தேவன். நான் ரெஸ்ட் எடுக்கணும்னா அது ஆண்டு எனக்கு ரெஸ்ட்டை கொடுப்பாரு. நான் ஓடணும்னா ஆண்டு எனக்கு அந்த பலனை எனக்கு கொடுப்பாரு. இன்னைக்கு உங்கள் சர்ச்சில் வார வரைக்கும் படுத்தாங்க, என்னால் இருக்க முடியல, அவ்வளோ சரீரத்தில் ஒரு பலம் வேணும். நீங்கள் உங்கள் சர்ச்சில் நான் வார வரைக்கும் படுத்தாங்க, என்னால் முடியலை. இனி நாளைக்கு ஒரு 40 கிலோமீட்டர் அது கடையாகும். திரும்ப நாளைக்கு நான் ட்ராவல் பண்ணி போகணும். மீட்டிங் முடிச்சு திரும்ப வந்துட்டு திரும்ப நான் நாசிரேத் போயிட்டு ஒரே நாள் 2ஆம் நாள் திரும்ப என்னுடைய பயணம் திரும்ப போகும்.
ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே நாட்கள் இருக்காது, நேரம் இருக்காது. ஏன் தெரியுமா? வெளிப்படுத்தல் விசேஷம் என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரம் 6வது வசனம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரக்காரர்களுக்கும், பாஷக்காரர்களுக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவர். நிறுத்திக் கொள்ளுங்க. அது என்ன சுவிசேஷம்? நித்திய சுவிசேஷம். இன்னைக்கு நம்ம ஜனங்களுக்கு என்ன சுவிசேஷம் தேவை? அற்புதத்தின் சுவிசேஷமா, இல்ல தீர்க்கதரிசனத்தின் சுவிசேஷமா, இல்ல விடுதலையின் சுவிசேஷமா? நித்திய சுவிசேஷம் தேவை. ஏன் கேட்குறீங்களா? அப்படியே மத்தேயு 4:17 வாசிங்க. மத்தேயு 4:17. மத்தேயு 4:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், போதும், எது சமீபித்திருக்கிறது என்று, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு எதை குறித்து பிரசங்கம் பண்ணினார்? நித்திய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணினார். அதே நேரத்தில் நித்திய ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். இன்றைக்கு என்னுடைய ஜனத்துக்கு என்ன சுவிசேஷம் தேவையாக இருக்கிறது என்று பார்த்தீர்கள், நித்திய சுவிசேஷம் தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் நித்திய சுவிசேஷம் தேவை? ஏன் நித்திய சுவிசேஷம் தேவை? ஏன்னா இன்னைக்கு நிறைய இருக்கு. நித்தியத்தின் மகிமை என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நித்தியத்துடைய வாழ்க்கை என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நித்திய வாழ்க்கை தெரிஞ்சா நம்ம எப்படி இருப்போமா? நித்தியத்தின் மகிமை தெரிஞ்சா நம்ம எப்படி வாழ்வோமா? நிச்சயம் வாழ மாட்டோம். இயேசுவுக்கு நித்தியத்தின் மகிமை என்னன்னு தெரிஞ்சிச்சு, நித்திய வாழ்க்கை என்ன தெரிஞ்சிச்சு. அதனாலதான் இயேசு என்ன பிரசங்கித்தாரு? இது முதல் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஏன் இயேசு பிரசங்கம் பண்ணார் அப்படி? ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்றது வாழ்க்கை அல்ல, இது ஒரு அற்பமான வாழ்க்கை தான். ஆனா இதை காட்டிலும் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. நல்ல கவனிங்க. 2 விதமான மரணங்கள் இருக்கிறது தெரியுமா? 2 விதமான மரணங்கள். ஒன்று சரீரமாக மரணம், இன்னொரு மரணம் நித்திய மரணம். நியாயத்துக்கு நாள் நடக்கிற காரியம் நித்திய மரணம். அந்த மரணம் எப்படிப்பட்ட மரணம் என்று பார்த்தீங்கன்னா, நித்திய காலமாக அந்த மனிதன் இல்ல அந்த சரீரம் இல்ல அந்த அந்த மனிதனுடைய ஆத்மா நரகத்தில் மரணித்துக் கொண்டே இருக்கும். ஆனா நித்திய வாழ்க்கை இருக்கிற நீதிமான்களுக்கு எங்கன்னு தெரியுமா? பரலோகத்துல தான். ஹல்லேலூயா. என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனம். ரோமர் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஆகையால் கிறிஸ்துவுக்கு கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? ஆகையால் கிறிஸ்து கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம் ஆனால் நம்புகிறோம். ஹல்லேலூயா. என் அருமையான தேவச்சரமே, கிறிஸ்து கூட மரிக்கிறதுக்கு அந்த வாழ்க்கை, இந்த உலகத்தோடு மரிப்பதற்கல்ல இந்த வாழ்க்கை. நிறைய நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றது முக்கியம் கிடையாது, கிறிஸ்துக்குள்ள மனம் பெறுவது முக்கியம் கிடையாது. கிறிஸ்துக்குள்ளாடி நம்ம மரிக்கணும். ஹல்லேலூயா. அப்பதான் கிறிஸ்துவுல நம்ம பிழைக்க முடியும். அடுத்த வசனத்தை வாசிங்க. அதே ரோமர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. 10வது வசனம். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தவிர மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது போதும். தேவனுக்கென்று பாவத்திற்கென்று மரித்தார், ஆனால் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க ஆத்மா யாருக்கு வேண்டி பிழைக்க போகுது? பாவத்துக்கு மரித்து தேவனுக்கு பிழைக்கிறதாக உங்க வாழ்க்கை இருக்கணுங்க.
அதுதான் நித்திய மகிமைங்க. நித்திய சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தை நீங்க அறியாம ஜனங்கள் தான் இன்னைக்கு ஏராளம். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இந்த சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் எப்படி மாறுவாங்கன்னு தெரியுமா? இந்த ஜனவரி வாக்குத்தத்த கூட்டம் இல்லைன்னா முதல் ஆராதனை சொல்லலாம் இல்லையா? ஜனவரி அந்த 31 முடிந்து, சாரி டிசம்பர் 31 முடிந்து காத்திருந்து நம்ம ஜனவரி 1 நம்ம கடந்து போவோம். ஸோ நான் அந்த நேரத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பாலா, ஹரியானாவில் அம்பாலான்ற ஒரு பகுதியில் இருக்கிறேன். அப்போ ஒரு முஸ்லீம், அந்த போதர் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் பேக்ரவுண்டு, ஆனால் இவர் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாரு. ஆனால் அவங்க குடும்பம் இன்னைக்கும் அந்த முஸ்லீம் பேக்ரவுண்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த போதருடைய ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பிசாசு போராட்டம். இவங்க இருக்கிறது ஹரியானால அம்பாலால, அவங்க இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல கான்பூர்ன்ற ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. அம்பாலா ஒரு பகுதி, கான்பூர் இன்னொரு பகுதி. ஒரு நாள் பிரயாணம் அங்கே போக வேண்டும் என்றார். அப்போ அவங்க கேட்டாங்க என்கிட்ட, பாஸ் நீங்க எப்படி எங்களுடைய இந்த வாக்குத்தத்தை கூட அந்த 1 கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, எங்க அக்காவுக்கு போன்ல ஜெபம் பண்ண முடியுமா, வீடியோ கால் பண்ணவான்னு கேட்டாங்க. வீடியோ கால் பண்ணுங்க, அவங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன்னு சொன்னேன். ஜெபம் பண்ண அது ஒரு பிசாசின் போராட்டம், அது அலைக்கழிக்குது, கீழே விடுறாங்க, திரும்ப எழுந்திக்கிறாங்க. இதெல்லாமே வீடியோ காலில் என்னால் தெளிவாக பார்க்க முடியுது. அவங்க விழுறாங்க, எழும்புறாங்க, விழுறாங்க, எழும்புறாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த 1 மீட்டிங் முடியட்டும், முடிஞ்சவரை நம்ம ஏன் நேரக்டாக போய் அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணக்கூடாது? அல்லேலூயா. சுவிசேஷம் யாருக்கு தேவை? யாருக்கு தேவையோடு இருக்கிறார்களோ அவர்கள் சொல்வது நம்முடைய விழுந்த கடமை அல்ல. அதான் பவுல் சொல்ல, சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை. அது கிரேக்கனானாலும் எப்ரேயனானாலும் இஸ்ரேலனானாலும் ரோமனானாலும் யாராக இருந்தாலும் என்ன, சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை. அப்போ கேட்டாங்க, அது ஒரு குளிர்காலம். இந்த டிசம்பர் மாதங்கள் எல்லாமே, டிசம்பர் ஜனவரி எல்லாமே குளிர் பிரதேச நேரம். அந்த நார்த் இந்தியா காலங்கள் டிராவல் பண்றது ரொம்ப கடினம், யாரும் டிராவல் பண்ண மாட்டாங்களே. நான் சொன்னேன், யார் அவங்க டிராவல் பண்ணிட்டாலும் பிரச்சனை கிடையாது, அந்த ஊரை மக்களுக்காக நம்ம ஏன் டிராவல் பண்ணக்கூடாது இந்த குளிர் நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 1 வந்துச்சு. அந்த மத்தியான வேலை நானும் அந்த போதனமாக பயணிக்கிறோம். எப்படியோ நைட் டெல்லி சேர்ந்துட்டோம். எங்கேயுமே டிக்கெட் எதுவும் புக் பண்ணல, எந்த பஸ்ல கிடைக்குதோ புக் பண்ணி போனோம், அதான் பிளான். நைட்டு டெல்லி வந்துட்டோம். டெல்லி இறங்கின உடனே அங்கே பெரிய பஸ் ஸ்டாண்ட் உண்டு, டெல்லி பஸ் ஸ்டாண்டு. அதில் அடுத்த பஸ்ஸை பிடிக்கிறோம் கான்பூருக்கு. கான்பூருக்கு அந்த ஒரு நாள் முழுவதும் பயணம். மறுநாள் காலமை 2 காலமாக அங்கே போய் சேர்றோம். அவ்வளோ இந்த குளிர் கிளைமேட்லேயே நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். இந்த ஜனவரி 1 எதுவுமே சாப்பிடவும் இல்லை, ஏன்னா ஃபுல்லு ட்ராவல், சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, சாப்பிட தோணவும் இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலை. 2 நாங்கள் போய் சேர்றோம். அந்த ஒரு முஸ்லீம் சகோதரன் வந்தான், எங்களை வரவேற்றான், அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஒரே ஒரு ரூம் தான், இதோடைய பகுதி தான் இருக்கும், ஒரே ஒரு ரூம் தான். கிட்டத்தட்ட 8 to 10 பேர் அந்த ரூம்குள்ளே தாங்கிறாங்க. ஒரே ரூம், ஒரு சின்ன ஒரு கிச்சன். அந்த கிச்சனில் வேலை செய்வாங்க, பாத்திரத்தை கழுவாங்க. அதில் அந்த பெண்பிள்ளைங்க எல்லாம் அதில் படுத்துருவாங்க, லேடிஸ் பிள்ளைங்க எல்லாம் அதில் படுத்துருவாங்க. நாங்கள் ஜென்ஸு அந்த கொஞ்சம் வயதானவங்க எங்கே படுத்துருவோம்னா அந்த சின்ன ஒரு ரூமில் தான் படுத்துருப்போம். இதில் ஒரு பெட் எப்படியோ கிடந்துச்சு, அந்த பெட்டு எனக்கு கொடுத்தாங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. போன உடனே ஃப்ரெஷ் ஆகி அந்த மக்களுக்காக ஜெபம், நல்ல கவனிங்க, முஸ்லீம் பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க, அந்த மக்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த மக்களுக்கு ஜெபம் பண்ண அந்த தாயை கொஞ்சம் விடுதலை ஆகவே ஆரம்பினாங்க. அந்த டே நைட் ஜெபம் போது ராத்திரி ஜெபம் பண்ணுறேன். மறுநாள் காலமாக 3 காலமாக, இது 2 நடக்கிற காரியங்கள் எல்லாமே. ஜனவரி 3 ஆகுது, அந்த தாயார் எந்திக்கிறாங்க. கேட்குறேன், எப்படி இருக்குமான்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஓரளவு பரவாயில்ல. சரி, இனி அவங்க எங்கேயா சர்ச்சை கூட்டிகிட்டு போகணுமே. இப்போ அந்த ஆத்மா ஓரளவு வந்துடுச்சு, இந்த ஆத்மாவை வழி நடத்தணும்ல. அப்போ சர்ச்சை கண்டுபிடிக்கணும், சர்ச்சை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பழைய ஒரு 100 வருடங்கள் பழமையான ஒரு சர்ச்சை இருந்துச்சு. அந்த சர்ச்சில் கூட்டிகிட்டு போய் அந்த பங்கிருக்கிற அந்த மூத்த அந்த விசுவாசிகளோட எல்லாம் பேசி இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போகிறோம். அந்த அம்மா சர்ச்சில் உட்கார்ந்துருக்குறாங்க, யாருமே இல்லை, நான், அந்த அம்மா, அந்த போதகர், அந்த அம்மாவுடைய மகன், நாங்கள் எல்லோரும் அந்த சர்ச்சில் இருக்கிறோம். கொஞ்ச நேரம் பாடுறோம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறோம். இந்த அம்மாட்ட கேட்குற எப்படி இருக்குது, ரொம்ப சமாதானமாக இருக்குது. அல்லேலூயா. இதுதான் யோவான் 20 நம்ம வாசல். இதோ உங்களுக்கு சமாதானத்தை பிதாவினை அனுப்பினதை போல நான் உங்களை இருக்கிறேன். பிறருக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக தான் தேவன் நம்மளை அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. பிறருக்கு உபத்திரத்தை கொடுப்பதற்கும், பிறருக்கு வேதனை கொடுப்பதற்கும், பிறரை காயப்படுத்துவதற்கும் தேவன் நம்மை அனுப்பவில்லை. பிறருக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக தேவன் நம்மளை அனுப்பி இருக்கிறார். அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணா, அந்த அம்மாவுக்கு ரொம்ப சமாதானம். அதுக்கப்புறம் கேட்டேன், வீட்டுக்கு போகலாமா? நான் வீட்டுக்கு வரல, சர்ச்சில் இருக்கிறேன். சர்ச்சில் இருக்க எனக்கு
சமாதானமா இருக்கு. அங்க வீட்டுல போனா எதெல்லாமோ யோசனைல வருது, என்னை யாரோ தூக்கிட்டு போற மாதிரி இருக்குது, நான் ஏதோ பாதாளத்துக்கு போற மாதிரி இருக்குன்னு ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா சர்ச்ல வந்த பிறகு அந்த நம்ம எதை குறித்தும் பயப்படல. ஒரு தெய்வீக சமாதானம். ஹல்லேலூயா. வீட்டுல இருப்பதை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்தை அதிகமாக நேடுங்க ஐயா. வீட்டுல இருப்பதை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்துல கடந்து வாங்க ஐயா. அதை காட்டிலும் பெரிய சமாதானம் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. இதோ உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நிச்சயமாக அந்த சமாதானத்தை கொடுப்பார். ஆதி திருச்சபைகள் யோசித்து பாருங்க, ஆண்டுடைய வருகைக்காக காத்திருந்தாங்க இல்லையா? அந்த ஆதி திருச்சபை குறிச்சு யோசித்து பாருங்க, எப்படி அந்த பெந்தேகோஸ்து நாள் வந்துச்சு. பெந்தேகோஸ்து நாள் வந்துச்சு. வாசிங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை. பெந்தேகோஸ்து நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக, நம்புறதுங்க என்ன வசனம் சொல்லுது? பெந்தேகோஸ்து நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக, அப்படித்தானே இருக்கு வசனத்துல. அப்போ ஒரு மனம். சபை விசுவாசிகளுக்கு இன்னைக்கு என்ன தேவை? ஒரு மனம் தேவை இல்லையா? பல எண்ணங்களும் பல சிந்தனைகளும் பல பிரிவினைகள் வந்தா திரும்ப எப்படி பெந்தேகோஸ்து நாள் வரும் சொல்லுங்க? அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? ஒரு மனதோடு கூடி இருந்தார்கள். அப்படித்தானே வேதம் சொல்லுது. திரும்ப வாசிங்க. பெந்தேகோஸ்து நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கத்தோடு வானத்திலிருந்து சடிதியான முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதிலும் போதும். நல்ல கவனிங்க. திரும்பவும் இந்த பெந்தேகோஸ்து நாட்கள் வரணுமா? ஒரு மனம் வேணுங்க. திருச்சபைக்குள்ளாடி, ஊழியர்களுக்குள்ளாடி, விசுவாசிக்குள்ளாடி, ஊழியர்களுக்குள்ளாடி ஒரு மனது வேணும். அன்னைக்கு மட்டும் இயேசுடைய சீஷரும் அந்த பெந்தேகோஸ்து நாள் வந்து கூண்டாங்கல்ல, அவருக்குள்ளாடி மட்டும் ஒரு மனம் இல்லைன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு வந்திருப்பாரா? வந்திருக்க மாட்டாரு. எப்படி பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு வந்தாரு? ஒரு மனம். இன்னைக்கு சபை, இன்னைக்கு விசுவாசிகள் இழந்துட்டு இருப்பது இந்த ஒரு மனம் தான். சபை யாருக்கும் நடக்குது, நான் யாருக்கும் நடக்கிறேன். சபை ஆராதனை யாருக்கும் நடக்குது, நான் இன்னொரு பாட்டுக்கு ஆராதனை நடத்துறேன். சபை ஊழியம் யாருக்கும் நடக்குது, நான் இன்னொரு பக்கத்துல ஊழியத்தை செஞ்சுட்டு போறேன். சபை விசுவாசிகள் ஒரு இடமும் சபையும் ஒரு இடமாக போறேன்னா இன்னைக்கு அந்த பலத்தை காட்சி நம்மளால பார்க்க முடியல. ஹல்லேலூயா. எவ்வளவு கத்துனாலும் எவ்வளவு கூச்சலாட்டாலும் எழுப்புதெல்லாம் வராதுங்க. எவ்வளவு கத்துனாலும் எவ்வளவு கூச்சலாட்டாலும் பரிசாதையிலும் கூச்சப்படாதுங்க. ஒரு மனது வேணும். ஏன்னா இங்கேயே ஒரு மனம் இல்லைன்னா பரலோகத்துல எப்படிங்க ஒரு மனதை நம்மளால வாழ முடியும்? யோசித்து பாருங்க. இங்கேயே நம்மளால ஒரு மனத்தோடு வாழ முடியலைன்னா பரலோகத்துல எப்படி? பரலோகம் வித்தியாசமா இருக்கா? மூத்த ஊழியர்களுக்கு ஒரு பரலோகம், இளைய ஊழியர்களுக்கு இன்னொரு பரலோகம், விசுவாசிகளுக்கு இன்னொரு பரலோகம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லையே. பரலோகம் ஒண்ணு தானே. நம்ம மனங்கிற ஆராதிக்கிறதே ஒரே தேவன் தானே. வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே தேவன் தானே இருக்கிறாரு. அவர் பிரிந்து இருக்கவில்லையே, நம்ம ஏன் பிரிந்து இருக்கணும்? ஹல்லேலூயா. மீண்டுமாக ஆதி திருச்சபையை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க ஐயா. ஊழியர்களை பார்த்தோ திருச்சபையை பார்த்தல்ல, வேதத்தை பார்த்து கற்றுக்கொள்ளலையா. ஊழியர் எழுப்புதல் வரணுமா? வேதத்தில் இருக்கிறபடி ஊழியத்தை செய்யுங்க. ஹல்லேலூயா. வேதத்தில் இருக்கிறபடி ஊழியத்தில் செய்வதான் மாற்றம் வரும். ஒரு ஆத்மாவை திருச்சபையில கொண்டு வரதுக்குள்ள கஷ்டம் தெரியுமா? போதத்தை கேட்ட சொல்லுவாரு, ஒரு ஆத்மாவை திருச்சபையில கொண்டு வரலாம் எவ்வளவு நாள் அந்த ஆத்மாவை தேடி போகணும் தெரியுமா? எவ்வளவு நாள் அந்த வீட்டை தேடி போகணும் தெரியுமா? எவ்வளவு நேரம் உபாசிக்கணும் தெரியுமா? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆனா ஆண்டவரே ஆத்மாக்களை கொண்டு வர்றாருன்னா அது எப்படி? ஹல்லேலூயா. நம்முடைய திருச்சபை ஆண்டவர் ஆத்மாக்களை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்னைக்கு மாறும்? அப்படிப்பட்ட நிலைமை என்னைக்கு மாறும்? இயேசு போற இடங்களெல்லாம் ஜனங்கள் கூட்டம் கூட்டமா போறாங்க. படிக்கிறோம் ஐயா. போன இடம்லாம் இயேசு எங்கெல்லாம் போறாங்க, கூட்டம் கூட்டமா ஜனங்கள் ஓடுறாங்க. இயேசுவை பார்ப்பதற்கு, இயேசுவை சந்திக்கிறதுக்கு, இயேசுவை தொடுவதற்கு. அதே மாதிரி நம்முடைய திருச்சபை என்னைக்கு மாறும்? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சபை என்னைக்கு மாறும்? தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியங்கள் என்னைக்கு மாறும்? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அருமையான தேவச்சேரங்க, அன்பான தேவச்சேரங்க, அப்படிப்பட்ட நிலைமையில திரும்ப நம்ம திருச்சபைகள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆதி திருச்சபை போல அந்த திருச்சபைகள் மாற்றப்பட வேண்டும். ஆதி அப்போஸ்தலர்களுக்கு இருந்த அந்த வாஞ்சையும் அந்த வைராக்கியம், அது ஒரு எண்ணமும் இன்னைக்கு நமக்குள்ளாடி இருக்கணும். அப்படி மாறும்போதுதான்
தேசத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த காத்திருப்பு கூடுதல் எங்களை கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே, காத்திருந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தெரிந்த திருச்சபைகள் இருக்கிறன, தெரியாத திருச்சபைகள் ஒரு மனதோடு நாங்கள் செயல்படணும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்திற்காக நாங்கள் செயல்படணும், எங்களுக்காக அல்ல ஆண்டவரே. உமக்காக செயல்படுகிற திருச்சபைகள், உமக்காக செயல்பட ஊழியர்கள், உமக்காக செயல்படுகிற ஊழியர்களாக இந்த ஊழியர்களை மாற்றும் அப்படின்னு ஜெபிக்கிற வேளையில தான் நமக்கு அந்த பெந்தேகோஸ்து நாளிலே அனுபவத்தை நம்மளால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. என் அன்பான தேவச்சனமே, திரும்பவும் வாசிங்க இந்த ரோமர் 6வது அதிகாரம் 12வது வசனம். அப்படியே நீங்களும் உங்கள் பாவத்திற்கு மறுத்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திற்காகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 12வது வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் சரீரப்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஹல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, நம்முடைய சரீரத்தில் எது ஆளக்கூடாது? பாவம் ஆளவே கூடாது. ஒரு தவறான சிந்தையும் நம்முடைய இருதயத்துல பாவத்தை கொண்டு வரும். அப்போ பரிசுத்தமா வாழணும், அப்படிதானே? அப்படி பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுத்துருக்காரு. அப்ப பரிசுத்தமா வாழ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஓடணும். ஆண்டவருக்கு வேண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும். நின்றுட்டோம் வைங்களேன், பாவம் வந்துடும். நிற்கவே கூடாது. நம்ம ஓடிக்கிட்டே இருந்தா பரிசுத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓடுற தண்ணியில அழுக்கு நிக்கவே நிக்காது, அப்படிதானே? ஓடுற தண்ணியில பாருங்க, ஒரு ஆறு எடுத்து பாருங்க, குளத்துக்கும் ஆற்றுக்கும் வித்தியாசம் இருக்கு தானே? குளத்துக்கு ஆற்றுக்கு என்ன வித்தியாசம்? குளத்துல தேங்கி இருக்கிற தண்ணி குளத்துலதான் இருக்கும். அத ஆடை கழுவலாம், மாடை கழுவலாம், நம்ம குளிப்போம், எல்லா சகதியும் அங்கதான் இருக்கும். ஆனா அதே ஆடு மாடு நம்ம எல்லாமே ஆத்துல போய் குளிச்சு பாருங்க, அந்த அழுக்கு அங்க நிக்குமா? அழுக்கு நிக்காது, ஓடிப்போம். அதே மாதிரி நம்ம இருக்கணும். பரிசுத்தன்ற வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்துல தங்கி இருப்பதற்காக அல்ல. கிறிஸ்துன்ற வாழ்க்கை ஒரு இடத்துல தங்கி இருப்பதற்காக அல்ல, ஓடிக்கொண்டே இருக்கணும். எது வரைக்கும் தெரியுமா? சாகும் வரைக்கும். ஹல்லேலூயா. அந்த சாகும் வரைக்கும் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருக்கணும். ஹரியானால ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாரு, வாங்க நம்ம ஊழியத்துக்கெல்லாம் போவோம்னு சொல்லிட்டு ஒரு வாரமா எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போக முடியுமோ எல்லா இடத்துக்கும் ஊழியம் போய் முடிச்சிட்டோம். ஒரு கடைசியா ஒரு நாள் சொல்றாரு, இன்னைக்கு ஊழியமே கிடையாது, எங்க போய் ஊழியத்தை செய்யறதுன்னு எனக்கு தெரியலன்றாரு. அப்ப நாங்க எங்க இருக்கிறோம்னா ஹரியானா டெல்லி ஹைவேல இருக்கிறோம். அப்ப அந்த பாஸ்டர் முன்னாடி இருக்கிறாரு, அந்த பைக்கை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப என்ன சொன்னாரு, சரி இன்னைக்கு ஹைவேல போவோம், டெல்லி ஹைவேல போவோம் சொல்லிட்டு சொன்னாரு. நானும் பைக்கை ஹைவேக்கு விட்டுட்டேன். ஹைவேல கொஞ்சம் தூரம் போன உடனே சில போற வழியில உங்களுக்கு இந்த கடைகள் இருக்கும், பல கடைகள் இருக்கும், ஜூஸ் கடைகள் எல்லாமே இருக்கும். அதுல சாத்துக்குடி ஜூஸ் கடை இருந்துச்சு. அப்போ கிளைமேட் ரொம்ப ஹாட்டா இருந்துச்சு. அது இந்த நவம்பர் குழு தொடங்குறதுக்கு முன்னாடி. அப்போ நான் சொன்ன ஒரு சாத்துக்குடி ஜூஸ் குடிப்போம். அவர் தமிழ் பாஸ்டர் தான், அவரும் ஹிந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு எனக்கு அங்கே ஒரு போதாராக இருக்கிறாரு. அப்போ அவர் சொன்னார், சரி சாத்துக்குடி ஜூஸ் குடிப்போம்னு சொல்லிட்டு நானும் அவருமா ஒரு சாத்துக்கடை ஜூஸ் கடைக்கு போகிறேன். அப்போ நமக்கு இந்த ஹிந்தி மொழி சரியாக வராது. நமக்கு எங்கே போகிறாங்கன்னா டிரான்ஸ்லேட்டர்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும். இது வரைக்கும் ஒரு 600க்கு அதிகமான கூட்டங்கள் இந்த 1.5 வருஷத்தில் 2023 ஜூன்லேருந்து ஆரம்பித்த இந்த என்னுடைய இந்த மிஷினரி பயணம் 2025 தாண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இவ்வளோ நாளுக்கிட்ட ஒரு 650 கூட்டங்கள் இதுக்கு மேலே. அப்போ இந்த 650 கூட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர்ஸ் தான். ஆண்டு மொழிபெயர்ப்பாளர்களை கொண்டு வருவார் எங்கே இருந்தாவது. இல்லை குழந்தைகள் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, இல்லை அங்கே இருக்கிற போதகர், அங்கே இருக்கிற விசுவாசி, இல்லைன்னா வேற இடத்துல இருக்க யாராவது ஒரு ஆள் டிரான்ஸ்லேட் பண்ண வருவாங்க. ஆண்டு அப்படியே கொண்டு வரும். ஏன்னா ஊழியம் என்னுடையதல்ல, ஊழியம் அவருடையதெல்லாம் ஆண்டு அப்படி கொண்டு வந்துடுவார். அப்போ இந்த சாத்துக்குடி ஜூஸ் கடைக்காக ஹிந்தி பேசுறாரு. அங்கே இருக்கிற பாஸ்டருக்கு தெரியும், அதனால அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்த சில ஜெபம் பண்ணணும். அப்போ நான் அந்த இடத்துல வரும்போது அவர் சொன்னார், ஜெபம் பண்ணலாமே. அப்போ நாங்கள் எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, என்னுடைய மனைவிக்கு பலம் வேணும், 1 மாசமா நான் ஹாஸ்பிட்டல் வீடும். இந்த சாத்துக்குடி ஜூஸ் எவ்வளோ கிடைக்குதோ அதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிட்டேன், கடனும் வாங்கி செலவு பண்ணிட்டேன். 1 மாசம் ஆகுது, கையில் ஒரு வருமானம் வரதில்லை, ஒரே தரித்திரமா இருக்கு.
எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் விசுவாசி கிடையாது, நல்ல கவனிங்க. சாத்துக்குடிக்காரர் விசுவாசையே கிடையாது. ஆனா அன்னைக்கு ஆண்டவர் அவருக்குன்னு ஊழியத்தை வச்சிருக்காரு. அதனால ஆண்டவர் அன்னைக்கு ஊழியமே கிடையாது. அன்னைக்கு அந்த ஒரு மனிதனுக்கு வேண்டிய ஊழியத்தை வச்சிருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட பேசும்போது இந்த காரியங்களை நான் சொல்றாரு. அவருக்கெல்லாம் நான் ஜெபிக்கலாமான்னு கேட்குறேன். அவரும் எஸ்ன்னு சொல்றாரு. அவருக்காக அந்த ரோட்ல வச்சு ஜெபம் பண்றான். ஹைவேல நின்று அவருக்காக நம்ம ஜெபம் பண்றோம். அந்த மகனுக்கு அந்த சகோதரனுக்கு அந்த ஜெபம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சந்தோஷமா அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். சில நாட்கள் கழித்தது. என்னுடைய ஊழியமெல்லாம் அந்த பகுதியில் முடிச்சது. என் சைக்கிள் எடுத்துட்டு நான் அடுத்த இடத்துக்கு போனோம். அப்போ போற வழியில என்னுடைய ஜூஸ் கடையை தாண்டி தான் நான் போனோம். போற வழியில என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. நான் சைக்கிள் வரும்போது என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. அவர்கிட்ட நிற்பானேன். அவருடைய மனைவியை பற்றி கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் அவர்கிட்ட கேட்டேன், இப்போ உங்கள் மனைவி எப்படி இருக்கிறாங்க, நீங்கள் என்னைக்கு ஜோம் பண்ணிட்டு போனீங்களோ அங்கிருந்து என் மனைவிக்கு நோயே கிடையாது, நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. என் வீடு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்கு இந்த கதையை சொல்றேன்னா, ஊழியம் இல்லாத இடத்துலையும் ஊழியத்தை உருவாக்குற ஒரு ஆண்டவர் இருக்காரு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு வராரு இல்லையா? நம்ம ஓடுற பிரயாசத்தை பார்த்து ஆண்டவரே ஆத்துமாக்களை கொண்டு வரும்போது நம்ம ஏன் சோர்ந்து இருக்கணும்? ஹல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் பலப்படுத்தாரு. நேற்று தினத்துலலாம் நான் யோசித்து கூட பார்க்கல. இவ்வளோ நேரம் ஒரு மூர்த்தியில் நின்று நான் பேச முடியுமான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்ச நேரம் கூட என்னால் உட்கார முடியல. அந்த கண்டிஷனில் நான் இருந்தேன். எனக்கு என் குடும்பத்தினருக்கு மட்டும்தான் அது தெரியும். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ நேரம் நின்று உங்கள்கிட்ட பிரசங்கிக்க முடியுதுன்னு என்னால் அது தேவனுடைய சுத்த கிருபை. நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என் அன்பான தேவ ஜனமே, என்ன ஆண்டவர் பலப்படுத்தினார்னா உங்களை ஆண்டவர் பலப்படுத்த மாட்டாரா? இந்த ஊழியர்கள் எல்லாம் இவ்வளவு ஓட ஓட என்ன செய்ய வைக்கிறாருன்னா ஆண்டவர் உங்களை செய்ய வைக்க மாட்டாரா? நிச்சயமாக செய்ய வைப்பாரு. ஆண்டவருக்கு பிரியமான இடத்துல தான் ஆண்டவர் என்னை கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு விருப்பமான இடத்துல தான் ஆண்டவர் என்னை பிரசங்கம் பண்ண வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல ஆண்டவர் என்னை ஒரு செகண்ட் கூட அந்த இடத்துல கொண்டு போக மாட்டார். அதையும் நான் பார்த்துருக்கேன். சில பெரிய திருச்சபைகளாக இருக்கும். ஆண்டவர் ஒரு செகண்ட் தான் அந்த திருச்சபையை நிப்பாட்டிப்பாரு. அடுத்த செகண்ட் அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு போயிருப்பாரு. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. ஆசாமில் நான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆசாமில் டெஸ்பூர்ன்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த டெஸ்பூர் பகுதியில் நான் ஊழியத்தை செஞ்சிடுறேன். அன்னைக்கு முழு நேரம் ஊழியம், காலையிலிருந்து தொடங்கி சாயந்தரம் வரைக்கும் ஊழியம். அன்னைக்கு தினமே 2 டிரான்ஸ்லேட்டர், 2 மொழிபெயர்ப்பாளர்கள் எனக்கு வேணும். ஏன்னா காலையில் தொடங்க மீட்டிங் சாயந்தரம் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சில் என் கூட நின்று யாரும் மொழிபெயர்க்க முடியாது. ஏன்னா நான் போகிற வேகத்துக்கும் நான் போடுற சவுண்டுக்கும் 2 பேராவது இனிமே வேணும். 2 பேர் மாற்றி 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 எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங் முடியுது. இப்போ மீட்டிங் முடிஞ்ச உடனே என்ன நினச்சேன், நான் இன்னைக்கு இங்கே தான் தங்க போகிறேன். அது ஒரு பெரிய ஒரு கேம்பஸ், நிறைய ரூம் இருக்குது. எல்லாமே ஏசி வச்ச ரூம் தான். நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஃபாரின்லேருந்து அவ்வளோ ஃபண்ட் அவங்களுக்கு வருது. அப்படி பெரிய ஒரு ஊழிய இடத்துல தான் நின்றுட்டு இருக்கேன். அப்போ நான் என்ன நினச்சேன், இன்னைக்கு இங்கே தான் தங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கொடுத்தாங்க. அந்த ரூமுக்கு போனேன். ரூமு கொடுத்ததில் ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு பிரதர்னு சொல்கிறார், பிரதர் இன்னைக்கு உங்களுக்கு தங்க முடியாது, நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுன்றாங்க. நான் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே ஃபுல்லாக ஊழியத்தை முடிச்சு சொட்ட சொட்ட வேர்வாய ட்ரெஸ் எல்லாமே துணியெல்லாம் வாஷ் பண்ணி காய போடலான்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போனதான் இந்த செய்தி வருது. என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. சாயந்தரம் ஆகுது, எங்கே போய் தங்குறது? நைட் ஆக போகுது. இங்கே எங்கே போய் தங்க முடியும்? யார்கிட்ட கேட்க முடியும்? அந்த நேரம் பார்த்து என் மொபைலை பார்த்தேன். ஒரு 2-3 மிஸ் கால் இருந்துச்சு. யாருன்னே தெரியல. நம்மளும் அடிப்போம்னு சொல்லி குருட்டாம்போக்கில் அடித்தா அந்த இதில் ஒரு வயசானவருடைய சத்தம் வருது. ஒரு வயதானவருடைய சத்தம்ன்றது தெளிவாக தெரியுது. அவர் கேட்குறாரு, உங்களுக்கு வேண்டி நான் காலமே காத்துட்டு இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கன்றாரு. ஹல்லேலூயா. ஒரு வாசல் அடையும் போது மறு வாசலை திறந்து கொடுக்குற தேவன் நம்முடைய தேவன். அந்த வயசானவர் சொல்றாரு, உங்களுக்கு வேண்டி நான் காலமே காத்துக்கிட்டு இருக்கேன், எங்கே இருக்கிறீங்க வாங்கன்றாரு. அப்போ என் கூட ஒரு வாலிபன் இருந்தான். அவனுக்கு அந்த ஆசாமி மொழி நன்றாகவே தெரியும். இவர் கூட பேசுகிறான். அப்போ அவன் ரூட் எங்கேன்னு சொல்கிறோம். போட்டு அதே திரும்ப ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த இடத்துல அப்படியே கிளம்பி அந்த வயசானவரை தேடி போகிறேன். அவர் எனக்கு அப்படி பஸ் ஸ்டாண்டில் காத்துக்கிட்டே இருக்கார். நான் எப்படா போவேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவரை சந்திக்கிறேன். அவரை பார்த்து அவ்வளோ ஒரு ஏழ்மையான கோலம். சரியாக பேண்ட் கூட போடுறது இல்லை. அவர் அப்படி வச்சுருந்தாரு. பேண்டெல்லாம் ஒய்த்தி மடக்கி ஒரு சைடில் இருந்தார். அவரும் ஒரு சைக்கிளில் வந்தார். நானும் சைக்கிளில் போகிறேன். என் கூட வந்தேன் பைக்கில் வானா, அவரும் சைக்கிளில். சரி, ஆண்டவர் ஏதோ நம்மளை தொடர்புக்குள்ள வைக்கிறாரு. அவரும் சைக்கிளில் வந்திருக்காரு, நானும் சைக்கிளில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போனால் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்சு போன வீடு. இப்போ தான் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. நான் நினச்சேன், இந்த பாலடைஞ்சு போன வீட்டில் எங்கடா தூங்க முடியும், இன்னைக்கு தூங்க முடியாது போல இருக்கு. பரவாயில்ல,
நமக்கு ஏதோ வாசலை திறந்து கொடுத்தாங்க, இங்கே தங்கிடலாம் அப்படின்னு இருந்துச்சு. முதல்ல போய் என் துணியெல்லாம் வாஷ் பண்ணி காய போட்டேன். பயங்கரமான கொசு. இப்போ அந்த வீடோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் நடந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப சிரமமாக இருந்துச்சு எனக்கு தங்குறதுக்கு. அவங்க ஒரு பெட்டு கொடுத்தாங்க, அந்த பெட்டில் படுத்திருந்தேன். என் காலில் சில இடத்துல அடிப்படுச்சு. ஏன்னா நம்ம சைக்கிள் அவ்வளோ பழங்கினவங்கெல்லாம் கிடையாது. சைக்கிள் புதுசாக இந்த கியர் சைக்கிள் எல்லாம் ஓட்டும் போது கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் வரும். அது சந்திச்சனால என் காலெல்லாம் சில புண்ணுகள் எல்லாம் இருந்துச்சு. என் காலை அவர் காலுக்கு அவர் மடிவை தூக்கி வச்சு மெடிசன் எல்லாம் போட்டு அந்த காயத்துக்கெல்லாம் மருந்தெல்லாம் போட்டார். முடிச்சவங்க சொன்னேன், ட்ரெஸ்ஸை மாற்றுங்க, நம்ம இடத்துக்கு கூட்டுக்கு போகிறோன்னு. எங்கன்னு தெரியுமா? டெஸ்போரில், நேசாமில் டெஸ்போரில் ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. டாக்டர்ஸ் நர்ஸஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க மத்தியில் ஒரு ஊழியர் கூடுங்க. அப்போ அந்த இடத்துக்கு அங்கே ஏற்கனவே சொல்லிட்டாரு, இப்போ ஒரு சகோதரன் சைக்கிளில் வராருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துல ஊழியத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அந்த ஊழியத்தோட என் அனுபவங்கள், என்னுடைய பயணத்தை குறித்தெல்லாம் அவங்கள்ட்ட நான் பகிர்ந்து கொண்டேன். திரும்பமாக வீட்டுக்கு வந்தேன், அருமையாக தூங்கினேன். மறுநாள் காலம் நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்தை நான் கடந்து போனோம். போகும்போது ஒரு பாக்கெட் என் கையில் கொடுத்தாங்க, ஒரு கவர் என் கையில் கொடுத்தாங்க. அந்த கவரில் என்ன இருக்குன்றதுமே நான் எதுவுமே பார்க்கல. ஏன்னா நான் அடுத்த இடத்துக்கு நான் போகக்கூடிய சூழ்நிலை நான் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தேன். அந்த இடத்துக்கு நான் கடந்து போயிட்டே இருந்தேன். அங்கெல்லாம் போயிட்டு ஊழியத்தில் முடிச்சிட்டேன். அங்கே அங்கே தான் தங்கணும், அங்கே தான் அந்த வேற இடத்துக்கு நான் போகணும். சரி, நைட்டு யோசனை வந்துச்சு. காலம் அந்த வயதான ஒரு கவர் கொடுத்தாரு, என்னதான் அந்த கவரில் இருக்கு அப்படின்னு சொல்லி கவரை திறந்து பார்த்தா 10,000 ரூபாய். ஹல்லேலூயா. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, காலம் நான் போன இடம் வசதியான இடம், ஆனால் ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்தார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்வதற்கென்று ஒரு எளியவரை அங்கே வைத்திருந்தார். அந்த எளியவர் மூலம் தேவனை எப்படி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நான் அந்த எளியவரை அற்பமாக எண்ணியிருந்தார். அந்த எளியவரை நான் அற்பமாக எண்ணியிருந்தார். அந்த எளியவருடைய அழைப்பை நான் அற்பமாக எண்ணியிருந்தார். அந்த எளியவருடைய வீடை நான் அற்பமாக எண்ணியிருந்தார். அந்த எளியவர் எனக்கு கொடுத்த உணவை நான் அற்பமாக எண்ணியிருந்தார். தேவனுடைய மகிமையை நான் பார்த்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அற்பமானவைகளை கொண்டு அற்புதங்கள் செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அதான் அந்த பாட்டு அழகா இருக்கும். அற்பமான வாழ்க்கை அற்புதமாய் மாற்று, அனைத்தையும் தந்தை ஆள்கொள்ளும் தேவா, நான் சிறுகவோ நீ பெருகவோ, நான் சிறுகவோ நீ பெருகவோ, தீபத்தில் தீயாய் எடுத்து கொள்ளு, கல்வாரி ஸ்நேகம் கரைந்திடும் என்னை, கல்மனமாட்சி கரைந்தோட செய்யோ, கல்வாரி ஸ்நேகம் கரைந்திடும் என்னை, கல்மனமாட்சி கரைந்தோட செய்யோ. அன்பான தேவச்சனமே, அற்பமான என்னுடைய பார்வைக்கு, ஆனால் என்னுடைய தேவனுடைய பார்வைக்கு நான் அற்புதமான. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் நான் அற்புதமான என்று தெரியுமா உங்களுக்கு? வெளிப்படுத்தலின் விசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற, நல்ல கவனிங்க, சகல ஜாதிகளுக்கும், கோத்திரக்காரர்களுக்கும், பாஷைக்காரர்களுக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் ஆரம்பிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷம். நல்ல கவனிங்க, என்னுடைய பயணம் ஒரு கோத்திரத்தை அல்ல. ஹல்லேலூயா. பல கோத்திரத்தை நான் சந்திக்கிறேன், பல பாஷை மக்களை நான் சந்திக்கிறேன், ஒரு பாஷை மக்கள் அல்ல. ஹல்லேலூயா. இந்த 8வது மிஷனரி பயணம் இன்னைக்கு 663வது நாள் நினைக்கிறேன். சாரி, 550 சில்லற நாள், 550 நாள் தாண்டிட்டேன் நினைக்கிறேன். 600 தாண்டல இருக்கு, 550 நாட்கள் நான் தாண்டிட்டேன். இதுல பல மக்களை நான் சந்திச்சிட்டேன், பல மொழி மக்களையும் சந்திச்சிட்டேன்.
பல டிரைபல், அதாவது ஆதிவாசி மக்கள், பலவிதமான மக்கள், பல பாஷை மக்களை சந்திச்சேன். அவங்கள என்ன பிரசங்கிப்பேன்னு நினைக்கிறீங்க? இந்த நித்திய மகிமையை தான். ஹல்லேலூயா. எங்க போனாலும் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறேன். அதற்காக தான் தேவனை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே அந்த 7ஆம் வசனத்தை வாசிங்க. 14:7. 14:7. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்தின. நல்லது. நீங்க நிறைய கேட்பாங்க, ஏன் பிரதர் இவ்வளவு சத்தம் போட்டுதான் நீங்க பிரசங்கம் பண்ணணுமா? நிறைய கேட்பாங்க. வசனம் என்ன சொல்லுது? மிகுந்த சத்தமிட்டு. அது சாதாரண சத்தம் கிடையாது. ஏன்னு தெரியுமா? பரலோக ராஜ்யத்துடைய சத்தம். எதுக்கு தெரியுமா? ஒரு பாவியும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்ப எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும். அப்போ அத பரலோகத்துடைய சத்தத்தை இட்டு அடுத்த வாசிங்க. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீர் ஊற்றுகளையும் உண்டாக்குறவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். ஹல்லேலூயா. என் அன்பான தேவச்சனமே, அவருடைய நியாயத்திற்கு நாள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. வானத்தையும் நீர் ஊற்றுக்களை படைத்தவரை தொழுது கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. மனிதனையோ சார்ந்து ஓடுவதற்கான காலம் அல்ல. இது யாரை சார்ந்து ஓடுவதற்கான காலகட்டம்? இந்த நீர் ஊற்றுக்களையும் இந்த வானங்களையும் இந்த ஆகாய மண்டலங்களை உருவாக்கினவரை தொழுது கொள்ள வேண்டிய காலகட்டம். அந்த காலகட்டத்துக்கு நம்ம போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடன் கூட வருகிறது. ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடன் கூட வருகிறது. ஹல்லேலூயா. என் அன்பான தேவச்சனமே, அவனுடைய வருகை மிகவும் சமீபித்திருக்கிறது. ஆவியின் கண்களோடு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களால் பார்க்க முடியும். திரும்ப சொல்றேன், அவனுடைய வருகை மிகவும் சமீபித்திருக்கிறது. அதை பார்க்க வேண்டும் என்றால் ஆவியின் கண்களோடு நீங்கள் பார்க்க வேண்டும். உலக கண்ணோடு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பார்க்கவே முடியாது. ஏனென்றால் இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது ஆவிக்குரியது. ஹல்லேலூயா. அது அபிஷேகப்பட்ட ஒரு வாழ்க்கை. சாதாரண கண்களால் பார்த்தால் அதை பார்க்க முடியாது. அபிஷேகத்தின் கண்கள் தேவை, தேவனுடைய பரிசுத்தத்தின் கண்கள் தேவை, தேவனுடைய நீதியின் கண்கள் தேவை. அந்த கண்களை நீங்கள் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான்